ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சபை எத்தனை மணிக்கு காலையில் ஆராதனை தொடங்குறாங்க தெரியுமா எல்லாருக்கும்? எத்தனை மணிக்கு? 8 மணி. யாருக்காவது டவுட் இருக்கா? 8:30 மணி 9 மணின்னு சொல்லி ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையா? காலையில நம்முடைய சபை ஆராதனை காலையில 8 மணிக்கு தொடங்குகிறது. அதனால நீங்க எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வரணும்? 8:30கா? 9 மணிக்கா? 8 இல்ல, நீங்க 7:45 வந்து தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருக்காய் காத்திருங்கள். ஹல்லேலூயா. 7:45 சீக்கிரமாய் வந்து தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்திய வசனமும் அவருடைய கிருபையும் உங்களிலே பெருகும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை விசேஷமான ஒரு பாத்திரங்களாக இந்த நாளிலே பயன்படுத்தணும். நம்ம விசுவாசியா நான் மட்டும் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், இது எனக்கு போதும், என் புருஷனை பத்தி எனக்கு கவலை இல்லை, எங்க அம்மா அப்பா பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய வீட்டுக்காரர்கள் பற்றி யாரை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், அது போதும் அப்படின்றதுக்காக கர்த்தரை உங்களை யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. கர்த்தர் தேர்ந்தெடுத்தது நோக்கம் என்ன? நீங்கள் அநேகரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அநேகரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் சாட்சியுள்ள ஜீவியம் செய்து அநேகரை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரத்துல எல்லாருமே இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு வருவீங்க? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 7:45 வந்துருவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்முடைய சபையில ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்லையும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கலந்து கொள்ளலாம். மற்றபடியான ஆராதனைகளை வருகிற வாரத்தில் இருந்து நம்ம தொடங்கலான்னு இருக்கிறோம். குடும்ப ஆராதனை மற்ற ஆராதனைகளையும் தொடங்க வேண்டும் என்று இதற்காய் நீங்கள் தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பெரிய காரியம், நம்மளுடைய சர்ச்சுடைய வாசக்கால நாளைக்கு எடுத்து உணர்ந்து வைக்கிறதுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம். இதற்காக நம்முடைய பிரதர் அந்த வேலை செய்கிறவரையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம். நீங்களும் இதற்காக செபியுங்கள். இதோட தேவைகள் அதிகமாக இருக்கிறது. இன்னும் அந்த மரக்கடைக்காரங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கல. இப்போவும் அந்த மரக்கடைக்காரங்க தான் ப்ரெஷர் பண்ணி இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க இடத்துல பணம் இல்லை. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்காக நீங்கள் தொடர்ந்து செபியுங்கள். இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணி தரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வேதத்தில் இருந்த ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 5:41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தப்படுத்தினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. கண்களை மூடி செபிப்போம். என் அன்பு ஆண்டவரே, எங்கள் பரிசுத்த தேவனே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கணும் அப்பா. எங்களோடு பேசுங்க அப்பா. எங்களுடைய இருதயத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில எங்க குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாகும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது பலன் உண்டாகும்படியாக என் தேவனே நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மாத்திரமே வல்லமை மிகுந்ததப்பா. எங்களோடு பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் வாசிப்போம். 41. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன இது 1 மைல் தூரம் வான்னு சொன்னானா 2 மைல் தூரம் போன்னு சொல்றாரே, என்ன வசனம் இது? என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய நாவுகளால சொல்லப்பட்டதான இந்த வார்த்தை, ஒருவன் 1 மைல் தூரம் வர்றதுக்கு பலவந்தப்படுத்தினால் 2 மைல் தூரம் போ. என்னன்னா, இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான அந்த நாட்களிலே இந்த ரோம
மக்கள் ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யூதர்களை அடிமைகளாய் பண்ணியிருந்ததான அந்த நாட்கள், ஒரு அடிமைத்தனம், இவர்களை அடிமைத்தனமாய் வைத்திருந்தார்கள். ரோமர்கள் யூதர்களை அடிமையாய் வைத்திருந்த நாட்களில அவங்க வருவாங்களா, அதிகாரிகள் வருவார்களா, திடீர்னு இங்க வாங்க தூக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் தூக்கிட்டு தான் கூட போகணும். அவன் தூக்கிட்டு போகணும். கணக்கு வழக்கு இல்லாமல் அவங்க எவ்வளவு தூரம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இவனோட வேலைக்கு போறானா, இவன் சாப்பிட போறானா, இவன் சம்பாதிக்கணுமே, இவனுக்கு வருமானம் என்ன, அந்த நாளுக்குரிய வருமானம் என்ன, இப்படின்றதான காரியங்கள்லாம் அநேகம் இருந்துச்சா. ஆனாலும் இவர்கள் வற்புறுத்துவார்களாம். லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, இதை ஒரு சட்டமாக உருவாக்கிட்டாங்க. எதை? இந்த ரோமர்கள் யார கூப்பிட்டு எந்த வேலை செய்யன்னு சொன்னானா அந்த வேலையை என்ன பண்ணணுமா, கண்டிப்பாக அந்த யூதர்கள் செய்தே ஆக வேண்டும் என்றதான சட்டமே உருவாக்கிட்டாங்க. அதனாலதான் ஏசப்பாவை அந்த சிலுவையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது கூட ஒருத்தனை கூப்பிட்டு இதை தூக்குன்னு சொன்ன உடனடியா எவன் என்ன பண்ணா தூக்கிட்டு வந்தான். காரணம் என்னன்னா அது சட்டமாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. சட்டமாய் மாற்றினார்கள். அவர்களுக்காக வேலை செய்ய வேண்டும். அவன் என்ன சொன்னாலும் இந்த தேவச்சனங்கள் ஆகிய யூதர்கள் கேட்க வேண்டும் என்று ஒரு சட்டம் உருவாக்கி இருந்தார்களா. இப்படிப்பட்டதான இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுறாரு, உன்னை ஒருவன் ஒரு மைல் தூரம் பலவந்தப்படுத்தினாடு நீ என்ன பண்ணணும், 2 மைல் தூரம் அவன் கூட போ. ஹல்லேலூயா. 1 மைல் தூரம் அவனை பலவந்தப்படுத்தினால் 2 மைல் தூரம் அவன் கூட போன்னு தேவனுடைய சத்திய வசனம் சொல்லுகிறது. இங்கே இப்படிப்பட்டதான காரியங்களை இந்த தேவனுடைய பிள்ளைகள் 2 பேரை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். 2 பேரை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24:14. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், முன்னொரு யாராவது சத்தமான வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நேமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானனுக்கு அனுக்கிரகம் செய்வீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இரட்டத்தனையான காரியத்தை இந்த மனுஷனாகிய இந்த எலியாஸ் என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். யார் இந்த மனுஷன், யார் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார், எதற்காக ஏறெடுக்கிறார் என்றது இங்கே பார்ப்போம் என்று சொன்னால், இது ஆபிரகாமுடைய வேலைக்காரனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் யார், இந்த ஜெபம் பண்ணுகிறவர் யாரு, ஆபிரகாமுடைய வேலைக்காரன். இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் இடத்துல ஆபிரகாம் ஒரு வேலை கொடுத்து அனுப்புறார். ஐயா, நீ போய் என்னுடைய தேசத்துல போய் என்ன பண்ணு, என்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறார். எந்த ஊருக்கு போகணும்ன்றாரு, அவருடைய கல்தேய தேசத்துக்கு கடந்து போ. இந்த கானான் தேசத்திலிருந்து எனக்கு ஒரு பெண் வேண்டாம், என்னுடைய பையனுக்கு என்னுடைய தேசத்திலிருந்து போய் ஒரு பெண்ணை கொண்டு வான்னு சொல்லுகிறார். அவ்வளவு தூரம் தெரியுமா? இங்க இருந்து அவர்கள் ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னா 696 கிலோமீட்டர். எங்க இருந்து? இந்த கானான் தேசத்தில் இருந்து அந்த மெசொப்பொத்தேமியா ஊர் என்றதான அந்த ஊருக்கு அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. கரெக்டா சொல்லணும்னா 696 கிலோமீட்டர் அங்க அவர்கள் டிராவல்
சொல்லுகிறார். இப்போ ஆபிரகாம் இடத்திலே அவர் கேட்கிறார், ஐயா நான் போறேன், நான் யார் என்றுமே அவர்களுக்கு தெரியாது, நான் போய் ஒரு பெண்ணை கொண்டுட்டு வான்னு சொல்றீரே, நான் அந்த மக்கள் இடத்துல போய் என்னுடைய ஊழியக்காரர் என்னுடைய எஜமானுடைய மகளுக்கு ஒரு பெண்ணை கொடுங்கன்னு சொன்னா அவர்கள் எப்படி ஐயா என்னிடத்துல பெண்ணை அனுப்புவார்கள் இல்லையா? யாரு போய் ஒரு தெரியாத ஒரு இடத்துல போய் என்னுடைய முதலாளிக்கு ஒரு பொண்ணு வேணும், ஒரு பொண்ணை கொடுங்கன்னு சொன்னா யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருவாங்களா? கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நீ கடந்து போ, தேவதூதன் உனக்கு முன் செல்வான் என்று. ஹல்லேலூயா! எதற்கு தேவதூதன் முன் செல்ல வேண்டும்? இவர் யோசிக்கிற காரியங்கள், இவர்கள் எத்தனிக்கிற காரியங்கள் நிறைவேறும்படியாக எனக்கு உனக்கு முன்பாக தேவதூதன் கடந்து செல்வான் என்று. ஹல்லேலூயா! இப்படிப்பட்டதான காரியத்தை ஆபிரகாம் சொல்லி அனுப்பிட்டாரு. இதோ இந்த மனுஷனும் கடந்து போகிறார். கடந்து போய் 18 நாட்கள் அவரு கடந்து போகிறார். 18 நாள். அப்பதான் ஒட்டகத்துல ஏறி போனோம். 18 நாள் ஆயிடுச்சு. போயிட்டாரு. ஊர் பக்கத்துல, வாசல் பக்கத்துல போயிட்டாரு. அங்க ஒரு பெரிய கிணறு இருக்குது. அந்த கிணறுடைய சோறு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உட்கார்ந்து அவரு தேவனிடத்துல ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபம் தான் இந்த வசனம். படிங்க மாத்திரமும், நான் பிடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ? ஹல்லேலூயா! பாருங்க, இவரு பாருங்க, இந்த எலியாசர் ஆபிரகாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அடுத்து இந்த மனுஷனும் ஆபிரகாம் கூட பெரிய விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! யாராவது தண்ணி கொடுனா அப்படி குடிப்போம், குடிச்சிட்டு முடிஞ்சிச்சு ஓகேன்னு போயிட்டு வாங்க. ஆனா இந்த மனுஷன் சொல்லுகிறாரு, எனக்கும் கொடுக்கணும், என்னுடைய 10 ஒட்டகங்களுக்கும் கொடுக்கணும். எத்தனை வரணுங்க? 10 ஒட்டகம். ஒரு ஒட்டகம் பாத்தீங்கன்னா 110 லிட்டர் தண்ணி குடிக்கும். ஒரு வேளை ஒரு படுத்து குடிக்கணும்னா 110 லிட்டர் ஒரு ஒட்டகம் குடிக்கும். அப்போ 10 ஒட்டகம் குடிக்கணும்னா எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. மினிமம் ஒரு 4 குடம் ஒரு ஒட்டகத்துக்கு நானும் எத்தனை குடம் ஆச்சு? 40 குடம் தண்ணி. எங்க போகணும்? கீழே கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். அவன் எடுத்துட்டு வந்து அந்த தொட்டியில ஊத்தணும், அந்த ஒட்டகம் குடிக்கணும். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவ்வளோ தண்ணியும் இந்த ரெபெக்காள் எடுத்து வந்து ஊத்தினார். ஹல்லேலூயா! யார் ஊத்தினது? இந்த ரெபெக்காள் யார் என்று இந்த மனுஷனுக்கு தெரியாது. இவர் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணி காத்திருக்கிறாரு. தேவதூதன் அந்த மகளை அனுப்புகிறார். ஹல்லேலூயா! அந்த மகள் வருகிறான். இவரை பார்த்து தண்ணி மொண்டுட்டு வர வரையும் பார்க்கறான். பார்த்து முடிச்ச உடனே சொல்றான், எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு. இந்தாங்கன்னு உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்க ஒட்டகத்துக்கு நான் தண்ணி கொடுக்குறேன்னு இவருடைய ஜெபத்தை அங்கே கர்த்தர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா! இவரும் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாரு. எல்லா ஒட்டகத்துக்கும் தண்ணீர் கொடுத்து முடிக்கணும். ஏன்னா இவருடைய வேண்டுதலில் ஒரு சிறு குறையும் வந்துடக்கூடாது. என் வேண்டுதலின்படியாய் நடக்குதான்னு இவரும் காத்திருக்கிறார். எல்லா ஒட்டகங்களும் தண்ணி குடித்து திருப்தியான உடனே இந்த மகளை கூப்பிட்டு கேட்கிறார், அம்மா நீ யாருமா? நீ யாருமா? உன்னுடைய பேர் என்ன? உன்னுடைய அப்பா அம்மா யாரு அப்படின்னு சொல்லி இந்த மகன் ஆகிய ஆபிரகாமுடைய ஊழியக்காரர் கேட்கிறாரு. அந்த இடத்துல அவர் சொல்றா, இவருடைய தகப்பன் யாரு? படிங்க அந்த வசனத்தை, மேல உள்ள வசனத்தை. முப்பத்தஞ்சு வசனம் வாசிங்கம்மா. அதுலயே அந்த அதிகாரத்துல மிகவும் ஆசீர்வதிக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இப்பொழுது இந்த மனுஷனிடத்துல கேட்கிறார். இவர் சொல்றார், என்னுடைய தகப்பன் நாகருடைய மகன் மெத்துவேலுடைய பிள்ளை தான் ரெபெக்காள் என்று சொல்கிறார். உடனே இவர் என்ன பண்றாரு? ஒரு காதுல போடுற ஒரு நகையை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. 2 வளையல்களை அவருடைய கைகளிலே மாட்டி விடுகிறார்.
இவள் மிகுந்த சந்தோஷத்தோடு வாங்க எங்களிடத்தை வாங்க, உங்க ஒட்டகங்களுக்கும் இடம் இருக்கு, நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அவங்க வீட்டுல போறாங்க. அவங்க அண்ணன் வந்து அங்க தூரமா நின்று நிற்கிறாரு. அவங்க அண்ணன் இடத்துல போய் அவங்க வீட்டுல அப்பா அம்மாட்ட சொல்லும் பொழுது அவங்க அண்ணன் ஓடி வருகிறாரு. இவரை வந்து கூட்டிட்டு போய் அழைச்சி அவங்க வீட்டுல உட்கார வைக்கிறார்கள். ஒரு இடத்துல உட்கார வச்ச உடனே அவரை கொண்டு வந்து என்ன கொடுக்குறாங்க? சாப்பாடு போடும்படியாக. கை காலெல்லாம் கழுவி உட்காருங்கயா, நீங்க சாப்பிடுங்கயான்னு சொல்றாரு. ஆனா அந்த மகன் சொல்றாரு, ஐயா இருங்க, என்னுடைய வேலை முடியல, என்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உணவு உண்ணுவேன், எங்களுடைய எஜமானன்றதான காரியத்தை படிக்கும் அந்த வசனத்தை. பெத்துவேலின் மகன் என்றான். ஆபிரகாமுடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி இவர் இந்த காரியங்களை அவருடைய வீடுகளிலே காரியங்களை எடுத்து உரைக்கிறாரு. இப்படிப்பட்டதான காரியத்துக்கு அப்புறமா அவர்கள் வீடுகளுக்கு செல்லுறாங்க. அவங்களுடைய அந்த தாய் தகப்பன் அவங்களுடைய அண்ணன் இடத்துல தேவன் சொல்லுகிற காரியம் 35 வசனத்துல படிங்க திரும்பவும். கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கீழே படிக்குமா? என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தனக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். கீழே படிக்குமா? என் எஜமானினை நோக்கி குமாரத்திகளில் நீ எனக்கு பெண் கொள்ளாமல் தகப்பன் வீட்டுக்கு என் இனத்தாரிடத்திற்கு போய் பெண் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நான் என் எஜமானை நோக்கி போனாலோ என்று கேட்டதற்கு அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதரை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்தில் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு ஒரு பெண் கொள்வாய். ஹல்லேலூயா. இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். நீ போவ, உனக்கு என் கர்த்தர் கூட வருவாரு, காரியங்களை வாய்க்க பண்ணி தருவாருன்னு இந்த மகன் சொல்லுகிறதான காரியத்தை பாருங்க. ஆபிரகாம் மிகவும் நம்பிக்கையோடு கர்த்தரிடத்திலே வேண்டுதல் பண்ணி இந்த வேலைக்காரரை அனுப்புகிறார். இவரு போய் பெண்ணை பார்த்துட்டார். அவங்க வீட்டுல இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. வீட்டுல சொல்லி முடித்து கீழே படிக்கணுமா? ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால் இதோ தண்ணீர் துறவண்டிலே நிற்கிறேன். தண்ணீர் மழை வரப்போகிற கனியை நான் நோக்கி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் பொழுது நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் கொண்டு மார்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தரின் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த இஸ்தியாக வேண்டும் என்றேன். எப்படி சொல்றார் பாருங்க. இந்த காரியம் எல்லாவற்றையும் அந்த ஆபிரகாமுடைய மருமகளாய் எடுக்க போகிறதான அந்த குடும்பத்தினரோடு இந்த எலியாசர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு கீழே படிங்கம்மா. நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து
துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க வேண்டும் என்றேன். அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி முடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றான். ஹல்லேலூயா. நான் குடித்தேன், ஒட்டகங்களும் வார்த்தாள். அப்பொழுது நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்காள் நாகேருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றான். அப்பொழுது அவளுக்கு காதணிகளையும் அவள் கைகளுக்கு கடகங்களையும் போட்டு, பாருங்க இவ்வளவு பெரிய காரியம். தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய இந்த ரெபெக்காள் இயேசு கிறிஸ்து சொன்னதான அந்த வார்த்தையின்படியே போல இவள் ஒரு குடம் தண்ணி கொஞ்சம் குடிக்கத்தான் நான் கேட்டான். ஆனா இவள் சொல்லுகிறாள், உனக்கும் கொடுப்பேன், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன் என்று வார்த்தாள். ஹல்லேலூயா. இந்த ரெபெக்காள் 1 மைல் தூரம் போன்னு சொன்னா 2 மைல் தூரம் செல்லும்படியான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. இதனால் இவளுக்கு கிடைத்ததான ஆசீர்வாதம் என்ன? உடனடியாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்போம் என்று சொன்னால், அவருடைய கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால் உடனடியான ஆசீர்வாதம், இமிடியேட் பிளஸிங். பாருங்க, உடனடியா ஒரு காதணியும் 2 வளையல்களையும் போட்டு விட்டாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த ஒட்டகத்துல 10 ஒட்டகத்துல பண்ணினாரு 9 ஒட்டகங்களிலே ஆசீர்வாதங்கள், பொன்னு வெள்ளி இப்படி அநேக விதமான உடைகள் எல்லாவற்றையும் வைத்து 9 ஒட்டகங்கள ஆசீர்வாதங்களான காரியங்களை எடுத்து பொருட்கள், gift பொருட்கள் எல்லாம் எடுத்து போய் கடந்து போய் இந்த பெண்ணை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். அவங்க ஒண்ணு கேட்டா என்ன பண்ணணும்? இரட்டத்தனியான காரியங்களை செய்யணும். மனுஷர்கள் மத்தியிலே நாம் எந்த நாளிலே கர்த்தருக்காக இப்படி செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம்? எந்த நாளிலே நாம் கர்த்தருக்காக ஒரு காரியம் ஒண்ணு கேட்டனா நிறையவே செஞ்சு முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிற மனுஷர்களாய் நாம் கர்த்தரிடத்திலே இருக்கிறோமா? தேவனுடைய ஆலயத்துல கர்த்தர்கிட்ட 8 மணிக்கு வான்னு சொன்னா எத்தனை மணிக்கு வரணும்? 8:30 9 மணிக்கு வரணுமா? தேவ ஜனங்களே, நீங்கள் 1 இல்ல 2 மைல் தூரம் போகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்திலே நீங்கள் 2 மைல் தூரமாய் போகிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் என்று சொன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? உடனே வருகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவளை தேடி இது 9 ஒட்டகங்களின் ஆசீர்வாதங்கள் வந்தது. முழுமையா நிறைய பொண்ணு வெள்ளியமான பரிசு பொருட்களை அவங்களிடத்துல எடுத்து கொடுக்குறாங்க. என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க? நீங்க 1 மைல் தூரம் போன்னு சொன்னா 2 மைல் தூரம் போன்னு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார். நீங்க எந்த அளவுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்கன்றதான இந்த வசனம் தான் இப்பொழுது நாம் பார்த்தோம். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல நாம் படித்தது போல இந்த ரெபெக்காள் 1 மைல் தூரம் போன்னு சொன்னா 2 மைல் தூரம் போகும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததனால இவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் மிகவும் அதிகமாய் கர்த்தர் கொடுக்கும்படியாய் செய்தார். இந்த ரெபெக்காள் மூலம்தான் இந்த ஈசாக்குடைய ஆபிரகாம் சந்ததி பெருகும்படியாய் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. யாரோட சந்ததி பெருகுச்சு? ஆபிரகாம் சந்ததி பெறுவதற்கு ஒரு நல்ல மருமகளை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஈசாக்குக்கு ஒரு நல்ல மணவாட்டியை கொடுத்தார். அதன் மூலமாய் அநேக ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தின்படியாக அவருடைய வார்த்தைகளின்படியாய் அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். என் தேவனுக்கு ஒண்ணுன்னா அது எப்படி பண்ணணும்? 100 முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி பண்ணணும்? 100 தனியான காரியங்களை கர்த்தரிடத்திலே நாம் செய்ய வேண்டும். மன விருப்பத்தோடு உள்ளான இருதயத்தோடு நாம் தேவனுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் தேவனுக்காய் நான் செய்கிறேன் என்று விருப்பத்தோடு நீங்க செய்யும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் முழுமையாய் காண முடியும். உங்களுடைய ஆசீர்வாதம் கூட இதோ வந்து கொண்டேதான் இருக்குது. நீங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வீடு தேடி வருவதற்கு காத்திருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பீர்கள் என்று சொன்னார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம்.
2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 மட்டும் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8 1 5 வரை. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் பாருங்க, இங்கே நாம் 2ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கணுமா? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதார்த்தமாய் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்கே ரெபெக்காளை பொறுத்து இவ்வளவு நேரமாய் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த மக்கதோனியா சபையாரை குறித்து நாம் தியானிக்கிறோம். இவர்களுடைய காரியங்களை இங்கே நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே மிகவும் சோதிக்கப்படுகையில், அவர்கள் உபத்திரவத்தின் உச்சத்திலே வேதனையோடு துன்பங்களிலோடு சகித்துக் கொண்டிருக்கிறதான இந்த வேளைகளிலே கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் அவர்கள் பயங்கரமான பற்றாக்குறைகளிலே இருக்கிறார்கள். அவரிடத்துல அநேக விதமான கஷ்டங்கள், வேதனைகள், அவங்ககிட்ட எதுவுமே பத்தல, சாப்பாட்டுக்கு பத்தல, உடைக்கு பத்தல, எதுவுமே பத்தாத ஒரு சூழ்நிலை தரித்திரர்களாய் இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. தரித்திரர் அப்படின்னும் பொழுது அவர்கள் மிகவும் ஏழ்மையானவர்களாய் இருந்து கொண்டிருந்தார்கள். இந்த மக்கதோனியா மக்கள், இந்த சபையார் எப்படி இருந்தாங்க? மிகவும் தரித்திரராய் இருக்கிறதான இந்த வேளையிலே 3ஆவது வசனம் படிக்குமா? மேலும் அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சும் கொடுக்க தாங்களே மனதுள்ளாய் இருந்தார்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சியாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவர்கள் தரித்திரர்கள், இவர்களிடத்திலே பற்றாக்குறையும் வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தது. ஆனால் இவர்கள் எப்படி பண்றாங்கன்னா, மனதோடு சந்தோஷத்தோடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் இங்கே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் உபகாரத்தை பரிசுத்தவான்களுக்கு செய்யும் அப்படினாலும் தங்கள் உபகாரத்தை பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தில் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த மக்கள், தேவனுடைய ஊழியக்காரர் அப்போஸ்தலர்கள் அங்கே போய் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல செபித்து அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவர்கள் கடந்து வரும் பொழுது, அந்த ஊழியக்காரர்களிடத்துல இவங்க என்ன பண்றாங்க? இந்த சபையார் எல்லாருமாய் சேர்ந்து அவருடைய பணங்கள் எல்லாத்தையும் வாங்கி, இவங்கள இருக்கிறதே என்னது? தரித்திரம். அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, தரித்திரத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் சபையாராய் ஒரு பணத்தை சேர்த்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊழியக்காரர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். எதற்கு இந்த பணத்தை கொடுக்கிறார்கள்? கீழே படிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சபையார் தேவனுக்கென்று முதலாவது தேவனுக்கு, பின்பு அவர்களுக்காய் கொடுத்தார்களாம். ஹல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, இவ்வளவு தரித்திரத்திலும் வேதனைகளிலும் இருக்கிற மனுஷர்கள் இவர்கள் கொடுக்கிறது, இந்த ஊழியக்காரத்துல பணம் கொடுப்பது எதற்குனா, இந்த ஏழ்மையான மனுஷர்களுக்கு உதவி செய்யபடியாக. எங்க
எருசலேமில் உள்ள தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, கர்த்தருடைய ஊழியத்துக்கு உதவி செய்யும்படியாக தங்களுடைய தரித்திரத்தில் இருந்து கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சொல்றாங்க, ஐயா நீங்களே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க, எதுக்கு நீங்க வேதனை பண்றீங்க? வேண்டாம், நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்படியில அவர்கள் என்ன பண்றாங்க? 4ஆம் அதிகாரத்தை மீண்டும் படிங்க. தங்கள் உபகாரத்தையும் செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். வேண்டாம்னு சொல்லும் பொழுது கூட அவங்க என்ன பண்றாங்க? ஏன் நீங்க என்ன பண்ணாதீங்க, வேண்டாம்னு சொல்லாதீங்க, இது தேவனுக்காக நாங்க செய்கிறோம். ஹல்லேலூயா. இது யாருக்காக செய்கிறோம்? தேவனுக்காக நாங்க செய்கிறோம் என்று சொல்லி இந்த விதமான காரியங்களை, பணங்களை கலெக்ட் பண்ணி தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு தரித்திரம், இவ்வளவு வேதனையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எல்லாமே பற்றாக்குறையான சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தெரியும், நான் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் தரித்திரத்திலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறார்கள். 1 மைல் தூரம் போன்னு சொன்னா 2 மைல் தூரம் போகும்படியாக இந்த மக்கதோனியா சபையார் அவர்களும் கர்த்தருடைய காரியத்திலே முதன்மையானவர்களாக காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் நீங்களும் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்திலே, கர்த்தருக்கு காண்கிறதான வேலைகளிலே செய்கிற காரியத்திலே நீங்கள் உதார்த்தமாக நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பீர்கள். உதார்த்தமாய் தேவனுடைய ஊழியத்திலே சந்தோஷமாய் நீங்கள் மனதிறங்கி செய்வீர்கள் என்று சொன்னா நிச்சயமாக இவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அந்த 9 ஒட்டகங்களிலே ஆசீர்வாதங்கள் நிறைந்ததா போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் தரவல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனங்களாகிய நீங்கள் கர்த்தரிடத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருங்க. கர்த்தரிடத்திலே உங்களுக்கு உரிதான வேலைகளிலே, கர்த்தருடைய காரியங்களிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருங்க. நீங்க நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாட்கள் நெருங்கிடுச்சு, இயேசுவோட வருகை வந்துடுச்சு. நம்மை தேவன் மறுரூபப்படுத்த ஒரு பரலோக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ள கூட்டிட்டு போறக்கூடியதான இந்த கடைசி நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். உங்களோட பரிசுத்தத்தை நீங்க தான் சரிப்படுத்திக் கொள்ளணும். இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தருக்கென்று நான் ஏதாவது செய்ய வேண்டும், நான் தேவனுடைய ஊழியத்திலே நான் ஏதாவது செய்ய வேண்டும், என் கர்த்தர் எனக்கு கொடுத்ததான இந்த கிருபைகளிலே நான் போய் கடந்து தேவனை பற்றி நான் யாருக்காவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். இந்த ஆலயம் பாருங்க, எங்க அப்பா இருக்கிறப்பெல்லாம் அடிக்கடி சொல்லுவாரு, யார் குட்டி போடணும், யார் குட்டி போடணும்னு சொல்லுவாரு. பரதச்சா யார் குட்டி போடணும்னு சொல்லுவாரு. ஆடுகள் தான் பண்ணணுமா, குட்டி போடணும். ஆடுகள் யார்? இங்க விசுவாசிகளாகிய நீங்கள் தான் ஆடுகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகளாகிய நீங்கள் தான் ஆடுகள், குட்டி போடணும். உங்களுடைய பாஸ்டையா ஆடு அட்லீஸ்ட் ஒரு ஆடு குட்டி, ஒரு குட்டி போடணும்னு நினைச்சா நீங்க எத்தனை குட்டி போடணும்? எத்தனை குட்டி போடணும்? நீங்க 10 குட்டியாவது போடணும். அட்லீஸ்ட் 2 குட்டியாவது போடணும். ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் 1னா 2ஆவது போடணும். நன்கு தேவச்சனங்களே, இதனுடைய தாகம் உங்களுக்குள்ள வரணும். இந்த ஆத்ம தாகம் உங்களுக்குள்ள வரணும். இந்த ஆத்ம தாகம் உங்களுக்குள்ள எப்போ வரும்? தேவனுக்கு என்று நீங்க வாழணும்னு நினைக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஆத்ம மாறம் உங்களுக்குள்ளே வரும். நீங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது மட்டும்தான் இந்த ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள வரும். நான் ஏனோ தானோ நானும் போறேன், நான் தேவனிடத்திலே கடந்து செல்கிறேன் என்று சொல்லி இந்த சட்டையை போட்டுட்டு வந்துடுறேன். நான் வீட்டுக்கு போன அந்த சட்டையை கழட்டி என்ன பண்ணிடுவேன்? கோட் ஸ்டாண்ட்ல மாட்டிடுவேன். அப்படிப்பட்டதான ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். சர்ச்சுக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த பைபிளை எடுத்துட்டு நான் நேரடியா குளிச்சு எல்லாம் என்ன பண்ணுவேன்? ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு நான் ஆலயத்துக்கு வருவேன். அதுக்கப்புறமா என் சட்டையை கழட்டி கோட் ஸ்டாண்ட் மாட்டுவதற்குள்ள இந்த பைபிளை கொண்டு போய் ஓரமா வச்சிருவேன் என்றதான விசுவாசிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை மாற்றம் உருவாக்குவாராக. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை உருவாக்குவாராக.
ஆடுகள் நீங்கள் குட்டி போட வேண்டும். அநேக ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயம் செலுத்த வேண்டும். தேவன் உங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிறரிடத்துல சொன்னாவே போதும். அது மூலமாய் தான் இந்த சவுலாகிய இந்த பவுலான மாறின இந்த சவுல் என்ன பண்றாரு? பவுலான இந்த மனுஷன் என்ன பண்றாரு? தேவன் செய்த அற்புதத்தை போய் தான் பிறரிடத்திலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் செய்த அற்புதத்தை மாத்திரம்தான் அங்க போய் எல்லாரிடத்திலையும் சொல்லுகிறாரு. அந்த அற்புதம் நடக்குது. ஏன் அற்புதம் நடந்துச்சுன்னா ஆத்தும தாகத்தோடு, ஹல்லேலூயா, தேவனுடைய அன்பு நிறைந்த ஒரு மனுஷனாய் அங்க போய் தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாக இவருக்கு நடந்ததான அற்புதத்தை சொல்லி அவரிடத்துல இயேசுதான் தேவன் என்று அவர்கள் பேசும் பொழுது கர்த்தருடைய அற்புதம் அங்க நடக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கென்று நீங்க வாழ வேண்டும், நான் கர்த்தருக்காக நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னார். உண்மையாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 மைல் தூரம் போகணும்னு சொன்னா எத்தனை மைல் தூரம் போகணும்? 2 மைல் தூரம் போக வேண்டும் என்றபடியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்களும் கர்த்தரிடத்திலே கேளுங்க, அப்பா இந்த நிறைவான ஆசீர்வாதத்தால நிரப்புங்கப்பா. எப்படி இந்த ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு இந்த ரெபெக்காளை கர்த்தர் கொடுத்தீரோ, இப்படிப்பட்டதான விசுவாசிகளை எங்களுடைய சபையிலும் நிறைவாய் தாருங்க ஆண்டவரேன்னு நாமும் தேவனிடத்துல முழங்கால் படிட்டு கர்த்தரிடத்துல கேட்போம். நிச்சயமா நம்முடைய சபை நிறையும்படியான ஆத்துமாக்களை கர்த்தர் தரவல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவ ஜனங்களாகிய நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாயிருங்கள். உதார்த்தமாய் கர்த்தருக்காய் நீங்கள் எந்த வேலையை செய்வீர்கள் என்று சொன்னாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க, அதை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவரை உயர்த்தி உங்களை மிகுந்த ஆசீர்வாதத்தில் நிறைய பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து கடந்து செல்லலாம். வெளிப்படுத்தினாகமம் 22 அதிகாரம் 11 வசனத்தில் வாசிப்போம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அப்புறம் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். என் அன்பு தேவ ஜனமே, இதோ இயேசு கிறிஸ்துவோட வருகை நாள் சமீபமாயிற்று. நீங்க 1 மைல் தூரம் போனா, நீங்கள் 2 மைல் தூரம் போன்னு தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்டீங்க. நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரை பார்க்கிறோம், அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. நீங்க அநேகருடைய சாட்சி எப்படின்னா, இவங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, இவங்க இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யறாங்க, இவங்க இப்படிப்பட்ட காரியங்களாம் நடக்கிறாங்க, இவங்க இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கிறாங்க. இப்படி அடுத்தவர்களை பார்த்து அநேகர் பின் வாங்கி கர்த்தருக்கு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தேவனுடைய சத்திய வசனம் சொல்லுகிறது, என்ன பண்ணா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் வரும் நாட்கள் நெருங்கி விட்டது. நீங்கள் 1 மைல் தூரம் போகணும்னு சொன்னா 2 மைல் தூரம் போகக்கூடியவர்களாய் உங்களுடைய பரிசுத்தத்திலே, உங்களுடைய தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் உதார்த்தமாய் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னா, உங்க மன விருப்பம் சந்தோஷத்தோடு நீங்கள் தேவனுக்கு செய்வீர்கள் என்று சொன்னா,
நிச்சயமாக உடைய ஆசீர்வாதங்கள் தேவனோடு கூட உங்களுக்கு வருகிறது. உங்களை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் எடுக்கும்படியாக கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். என் தேவச்சனங்களாகிய நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களிடத்தில் அடிக்கடி நான் சொல்லுகிற 2 காரியங்கள் உண்டு. முதல் காரியம் பெருமை கொள்ளக்கூடாது. முதலாவது பாவம் பெருமை, இரண்டாவது பாவம் பொய். இந்த 2 பாவம் உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொன்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களும் உங்களுக்குள்ளே வந்துவிடும் என்று நான் அடிக்கடி சொல்ற காரியம். இந்த 2 காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னா சின்ன காரியம், ஒரு பின்னு தானே, ஒரு பேனா தானே, ஒரு பிடி மண்ணு தானே என்று சொல்லி கூட எந்த ஒரு காரியத்திலும் பொய் சொல்லாதீங்க. என் தேவச்சனங்களாகிய நீங்கள் எந்த காரியத்திலும் பெருமை கொள்ளாமல் இருக்க. கர்த்தருக்கு என்று தாழ்மையில் உள்ளார். நீங்கள் எந்த காரியம் செய்வீர்கள் என்று சொன்னா தேவனுக்கு என்று செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். நம்ம அப்படியே தேவனிடத்துல முழங்கால் படுகிறோம். தேவனிடத்துல சொல்லுவோம், ஏசப்பா எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியங்களை நான் செய்கிறேன். இந்த நாளிலே என்னை முழுமையுமாய் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க தேவனிடத்தில் சொல்லுங்க, ஏசப்பா என்னை முழுமையுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் எதிர்பார்ப்பதற்கு மேலான காரியங்களை நான் செய்ய என் தேவனே எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. தேவனை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. அப்பா இதோ இந்த வாசனைகளின்படி நான் வாழட்டும். அப்பா இந்த வசனங்களின்படி நாங்கள் வாழட்டும். இந்த மக்கதோனியா சபையாரை போல இந்த ரெபெக்காளின் போல நாங்கள் காணப்படும்படியாக என் தேவனே நீர் எங்களுக்கு உதவி பாராட்டுங்க ஆண்டவரே. தேவனை நோக்கி கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு சாமி. எங்கள் பரிசுத்த தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என் தேவாதி தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய வார்த்தைகளின்படியாக என் தேவனுடைய பிரியத்திற்கு ஆண்டவரே நாங்கள் மேலான காரியங்களை செய்ய என் தேவன் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. என் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் எங்களுக்குள்ள எந்த பாவமும் எங்களை ஒட்டாதபடி என் பரிசுத்த தேவனாகிய நீர் எங்களை காத்து வழி நடத்துங்க அப்பா. இதோ தேவனுடைய சத்தத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தேவனுடைய நன்மையான ஈவுகளால நிரப்புங்க. இவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க பரலோக ராஜ்யம் வருவீங்க. தேவனுடைய சபையார் ஒருவரும் கைவிடப்படாதபடி அனைவரும் உங்களுடைய ராஜ்யத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்படும்படியா கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுசாமி. இயேசுப்பா உடைய நாமம் மகிமைப்படட்டும். வாரம் முழுவதும் எங்களை கர்த்தர் காத்துக் கொண்டு இந்த புதிய வாரத்தின் முதலாம் நாளிலே தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் என் தேவன் செய்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் எங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய வார்த்தைகள் பெருமையாய் போகாதபடி உடைய வாழ்க்கையிலே 100 1000 பலன் தரட்டும் அப்பா. என் தேவனே எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கர்த்தர் கிருபையாய் இருங்க. வாரம் முழுவதும் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க என் தேவனே எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா புதிய மகிமையாவுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் அன்பும் சமாதானம் இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கேட்டதன் பிரகாரமா தேவன் விரும்புவதற்கு மேலான காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். நாம் அனைவருமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இயேசு கிறிஸ்து ஆராதவரே, ஆராதவரே, ஆராதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து ஆராதவரே. நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.